ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுவும் உதிரி உதிரியாக ஒரு சாப்பாடு கூட ஒட்டாத அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன். இது 1.5 kgக்கான பிரியாணிக்கான மெஷர்மெண்ட். ஆல்ரெடி 1 கிலோக்கெலாம் மெஷர்மெண்ட் பண்ணி பிரியாணி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை 1 கிலோ அப்படி செய்கிறீங்க அப்படின்னா இது 1.5 கிலோக்கான மெஷர்மெண்ட் போட போகிறேன். அதுவும் சாப்பாடை பாருங்கள், ஒரு சாப்பாடோட ஒரு சாப்பாடு ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் பீஃப் வச்சு தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். 1.5 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் மட்டன் கூட எடுத்து செய்யலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்க சிக்கனில் 1 kg செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதில் சிக்கனில் 1 kg பிரியாணி நான் போட்டிருக்கேன். இப்போது 1.5 கிலோ மீட்டை நல்லா வாஷ் பண்ணி 2 or 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீட்டில் கொஞ்சம் காரம் சேரணுன்றதுக்காக. சால்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. அது கூட கொத்தமல்லி சும்மா கொஞ்சம் நம்ம கையில் எடுப்போம் இல்லையா, அந்த அளவுக்கும் புதினாவும் அதே சேம் அளவுக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அந்த மீட் முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா மீட்லேருந்தே உங்களுக்கு தண்ணி வரும். அதனால் மீட் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி போதும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது தண்ணியோட கலந்து விட்டுருங்க. இல்லைனா ஒரே பக்கம் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே நின்றோம். ஸோ நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த மீட் ஒரு 9 விசில் வரைக்கும் நான் விட்டு எடுத்தேன். ஏன்னா அந்த கடையில் வெட்டுறவங்களே இத்தனை விசில் விடுங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே போல் 9 விசில் தான் கரெக்டாக வந்தது இந்த மீட்டு. இதுக்கப்புறம் அது ஓரமாக வச்சுருங்க. இப்போது நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 300 350 மில்லி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 350 மில்லி சேர்த்துருக்கேன். வெங்காயம் 600 கிராம், 1/2 கிலோக்கு 100 கிராம் அதிகம் அப்படி சேர்த்து கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் போடுங்க. சீரியஸாக பிரியாணி சூப்பராக வரும். பிரியாணிக்கு எப்போவுமே மெஷர்மெண்ட் தாங்க. மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா அதோடய பர்ஃபெக்ஷனுக்கு நான் கேரண்டி. 600 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கோம். 1.5 கிராமில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாமே 1.5 கிராம் கணக்கில் சேர்த்துக்கோங்க. அப்படி ஒரு வேளை 1.5 கிராம் உங்களுக்கு அங்கே எடை போட முடியல அப்படின்னா ஏலக்காயில் ஒரு 13-15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பட்டை நல்லா பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 2-3 பட்டை எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானதாக இருக்கும். கிராம்பு ஒரு 20-25 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1.5 கிராம் இருக்கும் கரெக்டாக. சும்மா எல்லா வெங்காயத்தையும் எண்ணெயோடு சேர்கிற மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஆனியன் அது பாட்டுட்டு வதங்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அடியில் ப்ரௌன் ஆகும். அதை அப்படி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம 2-3 கலர் கலர்னோன்னா மற்றது எல்லாமே வதங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக வதக்கிட்டே இருந்தோன்னா கரண்டியை வச்சுட்டு ஆனியன் சீக்கிரம் வதங்காமல் இருக்கும். நம்மளுக்கும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியும் இருக்கும். அது பாட்டு விட்டுட்டோன்னா அது பாட்டு அழகாக நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வந்துடும். எப்போவும் வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எது சேர்க்கறதாலும் சேர்க்கணும். அப்போ தான் பிரியாணியும் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ப்ளஸ் பிரியாணியோட அரோமாவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டோன்னா நம்ம அடியில் ப்ரௌன் ஆகும் பார்த்திங்களா வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டால் எல்லா சைடில் உள்ள வெங்காயமும் ப்ரௌன் ஆகும். ஸோ நான் அதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் கலர ஆரம்பிங்க. அது நல்லா ப்ரௌன் ஆகி வந்துடும். இந்த சால்ட் சேர்த்துருக்கலாம் நம்ம. அது கூட அந்த ஆனியன் சீக்கிரம் ப்ரௌன் ஆகணுன்றதுக்காக தான். இல்லைனா ஒரு 25 மினிட்ஸ் கிட்டே இழுத்துரும் இந்த ஆனியன் ப்ரௌன் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி ஆனியன் கோல்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஹைலியே இருந்துச்சுன்னா ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். சிம்மில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்துப்போம். கொத்தமல்லி ஒரு 3/4 கட்டு போல் சேர்த்துக்கோங்க. அதே சேம் அளவு தான் புதினாவும் 3/4 கட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டு கடையிலேருந்து வாங்குறீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1/4 பங்கு எடுத்து வச்சுட்டு 3/4 மீதி இருக்கிறத நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவும் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு சேருங்க.
வெங்காயத்தை நம்ம சிம்மில் வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு சேருங்க. அது அப்போ தான் வந்து ஒரு நல்ல அரோமா வரும், பிரியாணிக்கும் நல்ல அரோமா தரும் அது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2 வதக்கினதுக்கப்புறம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து வதக்குங்க. அது 2 வதக்கும் போதே ஒரு மாதிரி பிரியாணி ஃபீல் வந்துடும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ரெட் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா உடனே தீஞ்சிருவார். ஸோ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போது ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 20 கிராம் போல் நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கிலோவுக்கு 15 கிராம் கூட சேர்க்கலாம். பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் பிரியாணி அப்படின்னா நம்ம 20 கிராம் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் நான் ஒரு 6 போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்பைசி கம்மியாக வேணும்னா ஒரு 4 கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்த உடனே நான் வந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்கள் வந்து தனித்தனியாக நான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து வேணும்னா இதை ஒன்றா கூட சேர்க்கலாம். தனித்தனியாக சேர்க்கும் போது வந்து 150 கிராம் பூண்டு 150 கிராம் இஞ்சி சேர்த்து நான் தனித்தனியாக அரைச்சி சேர்க்குறேன். தனித்தனியாக அரைச்சி சேர்க்கும் போது அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சேர்த்து சேர்க்குறீங்க, நாங்கள் ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி தான் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா கூட ஒரு 8 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக இருந்தாலே அதுமாதிரி நல்லாயிருக்கும். பட் நம்ம சேர்க்குற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி எடுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பச்சையாக வதக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் வந்து போகாமல் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கீழே நம்ம அந்த பாத்திரத்தில் செய்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அதான் வந்து இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம தக்காளியும் அண்ட் கர்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுடுறேன்னா நீங்கள் எப்படி வேணால் போடுங்க. பட் தக்காளி 600 கிராம், நம்ம வெங்காயம் எந்த அளவுக்கு போட்டோமோ 600 கிராம் வெங்காயம் போட்டிருக்கோன்னா 600 கிராம் தக்காளி. 600 கிராம் தக்காளியோட நான் 300 ml தயிர் சேர்த்துருக்கேன். 300 ml தயிர் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்தே நான் போட்டுவிட்டேன். நீங்கள் எப்படி கூட போடுங்க, அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த பிரியாணியோட ஸ்டைல் வந்து என்னோடய தம்பியோட ஸ்டைல். என் தம்பி வந்து இப்படி தான் செய்வான், தயிரோட தக்காளி சேர்த்து போட்டு செய்வான். ஸோ நானும் அதுமாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டேன். தக்காளி சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி விட்டுட்டோம்னா தக்காளி நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் வந்து சீக்கிரம் போகும். நம்ம தக்காளி வேகணுன்றக்காக தட்டு போட்டு மூடி வைக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த டைமே நம்ம வந்து அந்த அடி பிடிச்சிருக்கிறத நல்லா கிளறி எடுத்துடணும். ஏன்னா அப்போ நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த அடி பிடிச்சது இன்னும் வந்து நிறைய பேர்ன்ட் ஆகி வந்து ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைமே கலர் எடுத்துட்டோன்னா கொஞ்சமாக இருக்கும் போதே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபுட் கலர்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்கவே இல்லை. ரெட் சில்லி அந்த எண்ணெயில் போட்டோம் இல்லையா, அதுவே பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது தண்ணி தான் நம்ம கரெக்டாக அளவாக சேர்க்கணும். நம்ம 1 கிலோ செஞ்சோன்னா 800 ml நான் சேர்ப்பேன். இது வந்து 1.5 கிலோனால 1 லிட்டர் சேர்த்துருக்கேன். 1 லிட்ரு வந்து நான் எப்படி மெஷர் பண்ணேன்னா, ஒரு லிட்டரோட கேனில் இருக்க தண்ணி வந்து ஒரு சொம்பில் ஊற்றி அந்த சொம்பு ஃபுல்லாக வந்துச்சு. அதை அப்படியே மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து நான் வந்து தண்ணி சேர்க்கல. நான் அந்த மீட்டை வேக வச்சேன் இல்லையா, அதோட ஸ்டாக்கே வந்து அந்த 1 லிட்டர் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ நான் அதை அப்படியே மொத்தமாக அதில் சேர்த்துட்டேன். சேர்த்த உடனே வந்து மீட்டையும் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா வந்து அந்த மசாலாவில் கொஞ்சம் நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பேஷனில் நான் ஒன்றுமே பண்ணல, அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லா வேலையுமே அதில் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதில் எந்த வேலையுமே கிடையாது. சால்ட்டு மட்டும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு சால்ட் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதை மட்டும் சூடாக இருக்கும் போதே சேர்த்துடணும்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் எடுத்து அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதில் எந்த வேலையுமே கிடையாது. ஸோ தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வடித்ததுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது. நான் ரைஸ் வேக வைக்கணுன்றதுக்காக பக்கத்துலேயே தனியாக ஒரு டபரா வச்சு அதில் வந்து தண்ணி ஒரு 1.5 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் எதுவும் சேர்க்க வேணாம். பட் 1.5 கிலோ வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து சால்ட்டு மட்டும் ஒரு 2-3 ஸ்பூன் போல் போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கிற அரிசிலையுமே கொஞ்சம் சால்ட்டு உரைக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி
சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து முடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நடுவில் ரைஸ் சேர்க்காதீங்க. நல்லா தண்ணி வந்து ஒரு கொதிக்கிற மாதிரி ஒரு டெம்பரேச்சருக்கு வந்துடும். அந்த டைமில் தான் அரிசி சேர்க்கணும். ஏன்னா அரிசி சேர்த்த உடனேவே அது ஒரு மாதிரி நீட்டாகும். அரிசியை வந்து நம்ம எப்படி பதம் பார்க்கணுன்னு சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பதத்தில் எடுத்தால் மட்டும்தான் பிரியாணி வந்து கரெக்டாக வரும். இல்லைனா கொஞ்சம் வேக வச்சு நீங்கள் பிரியாணி போட்டோன்னா கூட அந்த அதை சேர்த்துருக்க தண்ணிக்கு பிரியாணி வந்து கொஞ்சம் குழஞ்சிரும். ஸோ வந்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் நீட்டான மாதிரி இருக்கும். நம்ம அரிசியாக போட்டது கொஞ்சம் சாப்பாடாக வெந்த மாதிரி இருக்கும். பட் அது பதம் கிடையாது. ஒரு 60% வரைக்கும் அரிசி வேகணும். ஸோ நம்ம வந்து எடுத்து ஒரு 2-3 வாட்டி எடுத்து பார்த்துட்டே இருக்கணும். அரிசி அந்த பதம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி அந்த செஞ்சோம் இல்லையா அந்த தொக்கு, அதில் வந்து நமக்கு சாப்பாடு வந்து குழஞ்சிரும். நம்ம அரிசி போட்டோன்னா கொஞ்சம் வெந்துட்டால் கூட. இந்த அரிசி எப்படி பார்க்கணுன்னா, நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த அரிசியில் வந்து நல்லா கோடு விழுந்திருக்கும். ஒரு 3-4 கோடு விழுந்திருக்கும். அது எடுத்து சும்மா ஒரு 2 வாயில் போட்டோன்னா அரிசி வெந்தும் இருக்கும், வேகாமையும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த பதம் தான் நம்ம எடுக்கணும். ஒரு 60 to 70% தான் அரிசி வேகணும். வெந்திருக்க மாதிரியும் இருக்கணும், ஒரு மாதிரி அரிசியாக இருக்க மாதிரியே இருக்கணும். பட் கோடு கோடாக விழுந்துச்சுன்னா அதுவே பெஸ்ட்டு. இப்போ நம்ம தண்ணியை வந்து இருத்துட்டு அரிசி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம். அந்த பதத்தில் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த தொக்கில் கொட்டிடுவோம். என்னடா இது வேகாத அரிசி எடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேணாம். வேகாத மாதிரி தான் அரிசி எடுக்கணும். ஏன்னா வந்து அதில் சேர்த்ததுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணிக்கு கொஞ்சம் சாப்பாடு வேகணும் இல்லையா, அதில் வந்து தம் ஆகணும். ஸோ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வேகாத மாதிரி எடுத்தால் தான் அந்த சாப்பாடு வந்து பூ போல் உதிரியாக ஒரு சாப்பாடு கூட ஒட்டாமல் அழகாக வரும். தண்ணி இருத்து வச்சிருந்தாலே அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். அப்படியே சாப்பாடை உடைக்காத மாதிரி அந்த கரண்டிலேயே அதை கிளறி விடுவோம். சிக்கனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பார்த்து கிளறணும். ஏன்னா சிக்கன் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும். நம்ம பிரியாணி செஞ்சதில் கொஞ்சம் கிளறும் போது வந்து உடஞ்சிரும். இது பீஃப்ன்றதுனால கொஞ்சம் ஓகே, கிளறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு. முழுசாக எல்லா சாப்பாட்லேயுமே அந்த தொக்கோட ஃப்ளேவரை படுற மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் செக் பண்ணால் எனக்கு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஆயில் மட்டும் தான் தெரிஞ்சுது. தண்ணி அவ்வளோவா தெரியல. ஸோ வந்து தண்ணி மட்டும் நான் வந்து நம்ம வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து ஒரு 1.5 கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் செக் பண்ணேன். கரெக்டாக வந்து அந்த சாப்பாடுக்கு கரெக்டாக ஈக்குவலாக அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, நம்ம எடுத்த அந்த அரை வேக்கடாக இருக்க சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடும் அந்த தண்ணியும் ஈக்குவல் போர்ஷனில் இருக்கணும். மேலே தெரியக்கூடாது. சாப்பாடு அப்படி கரண்டியை வச்சு அமுத்தி பார்த்தா அதில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி தெரியணும். அதுதான் வந்து அளவு. அதுக்கு மேலே தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துடவே கூடாது. ஏன்னா சேர்த்துட்டோன்னா கண்டிப்பாக வீணாக போயிடும், குழஞ்சிரும் சாப்பாடு. நான் சொல்கிறத எவ்வளோ கேட்குறீங்களோ அதே மாதிரி நான் செஞ்சுருக்கிறதையும் பார்த்துக்கோங்க. நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ தண்ணி பார்த்து நான் ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா கூட குழஞ்சிரும் சாப்பாடு. ஸோ வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணால் ஊற்றிக்கோங்க. தண்ணி பாருங்கள், நான் கரெக்டாக ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் ஊற்றினா கண்டிப்பாக சாப்பாடு குழஞ்சிரும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றவும் போகிறதில்ல. இதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சாப்பாடை தம் போட வேண்டியதான். ஈக்குவலாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே சாப்பாடை வந்து தம் போட வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி லைட்டாக இருந்ததுக்கோ நான் வந்து ஒரு அரை கிளாஸ் மாதிரி மறுபடியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணால் கரெக்டாக வந்துருச்சு. அந்த ஈக்குவல் போர்ஷனுக்கு அமுத்தி பார்க்கும்போது தண்ணியும் தெரிகிற மாதிரி இருந்துச்சு, முன்னாடி எண்ணெய் மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் எடுத்து நம்ம தம் போட்டுடலாம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அக்யூரேட்டாக பார்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணியோட டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இதே போல் வந்துடும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவு மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம தம் போடும்போது தம் வந்து ஒரு 25 மினிட்ஸ் போடணும். நான் அந்த வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா, அதை அப்படியே மேலே வச்சு தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறது மேலே இருந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து 25 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு தம் போடுறதுக்கு பேஷன் எடுத்து நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். உடனே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு 25 மினிட்ஸ் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தம்முக்குன்னு எடுத்து வைக்கும் போது ஒரு தோசைக்கல்லோ ஏதோ வந்து கீழே வச்சுட்டு மேலே தம்முக்குன்னு சாப்பாடு எடுத்து வைக்கும்போது அது வந்து ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். 2 மினிட்ஸ் கரெக்டாக கால்குலேட் பண்ணி சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதான் 23 மினிட்ஸ்
25 மினிட்ஸாக 2 மினிட்ஸ் வச்சிட்டோம். 23 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டு விட்டுறணும். அந்த மேலே இருக்க ஹீட்டு கீழே இருக்க ஹீட் ரெண்டுமே சேர்ந்து சாப்பாடு அப்படியே உதிரியாக பூ போல் வரும். சாப்பாடு பாருங்கள், போடும் போது எப்படி கடையில் செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் என்னோடய ஹஸ்பண்டோட கசின் பிரதர் தான் இந்த பிரியாணி செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோல் வீடியோலையுமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸு, ஹிண்ட்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பிரியாணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா வரும். இந்த பிரியாணிக்கு நான் எக்கும் ரைத்தாவும் செஞ்சேன். வேறு இதுவே செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம துஷியை வச்சுட்டு இதை செய்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வேறு எதுவும் சைடு செய்யலை. பட் இது மட்டுமே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க என் ஹஸ்பண்டும் என் ஹஸ்பண்டோட கசின் பிரதரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.